வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. டிஎன் டிஎன்பிசி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்களுக்கான முக்கியமான கிளாஸஸாக கம்பராமாயணம் அப்படிங்கிற போர்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துலேருந்து கேள்விகள் எடுக்காது எந்த ஒரு கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இப்போ என்ன சொல்கிறோம்னா, கம்பராமாயணத்தில் வரக்கூடிய முதல் டைட்டில், அதாவது 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சர் இது இப்படி இருக்கும். செகண்டாக வந்து நம்ம உள்ள கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து இந்த பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடல் வரிகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது கூடவே என்னென்ன மெசேஜ் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும். அந்த கேரக்டர்கிட்ட இருந்து கேள்விகள் வரும். என்னென்ன அப்படின்னா, குகன் பத்தி முதல்ல கொடுத்துருப்பாங்க. அயோத்திய காண்டத்துல வரக்கூடிய குகன் குகப்படலம் அதுல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. குகன் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வேடுவர் தலைவன் குகன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸா வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் கேட்கறது இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும். குழப்பறதுக்காக கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். பாறை உடம்புக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன், பஞ்சு போன்ற உள்ளத்தை கொண்டவன், பாறை உடல், அந்த அளவுக்கு அவர் வந்து உறுதியான ஒரு உடல் அமைப்பு கொண்டவர் குகன் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டுக்குள்ள போகக்கூடிய நம்ம ராமன் கங்கையை கடக்கிறதுக்காக உதவுறாரு. அது மட்டும் இல்லாம 2 பேருக்குள்ள நட்பு மலருது. ராமன் இளவரசனா இருந்தாலும் குகனை தன்னுடைய உடன்பிறப்பா ஏத்துக்கிறார். அப்புறம் பின்னாடி ஒரு நாள்ல பரதனை சந்திக்கிறப்போ, ராமனுடைய பிரதர் பரதனை சந்திக்கிறப்போ எனக்கும் மூத்தோன் அப்படின்னு சொல்லிட்டு பரதனும் ஏத்துக்கிறார். சரி, இப்போ பாடல் வரிகள் போயிடலாம். முதல்ல பாருங்க, அன்னவன் உரைகளா அமலனும் உரை நேர்வான். அமலன் அப்படின்னா ராமன். அமலன் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா ராமனை குறிக்கும். இந்த இடத்துல அமலன், ஏன்னா எக்ஸாம் அடிக்கடி கேட்ட ஒரு கண்டென்ட் இது. நம்ம ஏற்கனவே இந்த பொருள் கூறுகள் வந்து கேட்டிருப்பாங்க. அமலன் என அழைக்கப்படுபவன் யார் அப்படின்றது எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. சோ அன்னவன் உரைகளா அமலனும் உரை நேர்வான். என்னுயிர் அணையாய் நீ, என்னுயிர் அணையாய் நீ, எனக்கு உயிருக்கு உயிரான என்னுயிர் அணையாய் நீ. இளவல் உன் இளையோன். இளவல் யார் அப்படின்னா ராமனுடைய பிரதர், அந்த இளையவன் லக்குமணன் பத்தி சொல்லப்படுறாரு. உனக்கு குகனாகிய உனக்கும் லக்குமணன் என்ன சொல்றது, இளையவன் தான், தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. இன் நன் நுதலவல், இன் நன் நுதலவல், நுதல் அப்படின்னா நெற்றி, அழகான நெற்றியை கொண்ட சீதை உனக்கு அண்ணி அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லுவாரு. நளிர்கடல் நிலம் எல்லாம், நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல் எல்லாமே, நிலம் எல்லாமே, குளிர்ந்த கடல் நிலப்பகுதி அத்தனையுமே உன்னுடையது. யாருக்கு? குகனுக்கு உடையது. நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன், அதாவது உன்னுடைய வார்த்தைகளுக்காக நான் கட்டுப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ராமன் வந்துட்டு குகனை பார்த்து சொல்றான். ஸோ இதான் முதல் பாடலுடைய பொருள்கள். நன்முதல்வல் அப்படின்றதுக்கு சீதையினுடைய அழகான நெற்றி பத்தி சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நளிர்கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த ஒரு பாடலாக நம்ம போகக்கூடியது, துன்பு உலது எனினும் அன்றோ சுகம் உலது. எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும், அதாவது துன்பு அப்படின்னு துன்பம், அதாவது இருக்கு, துன்பம் இருக்கு, உள்ளது இனி அன்றோ சுகம் உலது, அது அன்றி பின்பு உலது இடைமண்ணும் பிரிவு உலது என உன்னேல் அப்படின்னு எண்ணாத, நினைக்காத. என்ன இதோடைய பொருள் சொல்றாங்க அப்படின்னா, துன்பு உலது எனின், அதாவது இதனுடைய பொருள் வந்து ராமன் காட்டுக்குள்ள போயிட்டு கஷ்டத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதை உணர்ந்துட்ட ராமன் சொல்றாரு, குகனே, துன்பம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா இன்பம் அப்படின்னு ஒண்ணு புலப்படும். சரிங்களா? துன்பத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இன்பமானது ரொம்ப உறுதியா இருக்கும். நமக்கு இடையில இப்ப நடக்கக்கூடிய இந்த பிரிவு வந்து பாத்தீங்கன்னா, இது என்ன சொல்றது, பிரிவுன்னு வந்துச்சுன்னு சொல்லி நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க. முன்பு உலகம் ஒரு நாள்வோம் முடிவு உலது என உண்ணா அன்பு உலகினை நாம் ஐவர்கள் உலரானோம். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட லைன் இது. அன்பு உல இனி நாம் ஓர் ஐவர்கள் உலரானோம். இதுக்கு முன்னாடி நாங்க 4 பேர் இருந்தோம். சரிங்களா? இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் நாங்க 4 பேர் தான் உடன் பிறந்தவங்களா இருந்தோம். உறவு அப்படிங்கிறது எங்க 4 பேரோடு நின்று போகல. இப்போ உன்னையும் சேர்த்து மொத்தம் 5 பேர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல குகன் பத்தின 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3வது பாடலா, இந்தனம் என என்னக்கார். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அகில் ஈட்டந்தோறும் சந்தனம் குவித்து வர வேண்டும். தருப்பையும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இங்க யார் இறந்தவர்களா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சடாயு இந்த பேரு மன்னிச்சுக்கோங்க, குகன். அப்புறம் அடுத்து சடாயு. இவர் யார் என்ன அப்படின்னா கழுகு வேந்தன். அதாவது ராவணன் வந்துட்டு சீதையை சரியெடுத்தப்போ கழுகு வேந்தன் சடாயு தடுத்து சண்டை போட்டு அங்கே நிறைய காயமடைஞ்சார். ராவணன் கிட்ட அதிகமா அடி வாங்கிட்டாரு சடாயு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ராமன் கிட்ட நடந்த அத்தனையும் சொல்றாரு சடாயு. அதுக்கப்புறம் அவர் இறந்துருவார். ராமன் தன்னுடைய தந்தையோட நண்பனான அந்த கழுகு வேந்தனையும் தன்னோட தந்தையாகவே நினைச்சு மகன் ஸ்தானத்தில் நின்றுட்டு அந்த சடாய்க்குண்டான இறுதி சடங்குகளை அவர் செய்கிறார், ராமன் செய்கிறார். இந்த பாடல் தான் இந்தனம் எண்ணெய என்ன கார் அகில். கார் அகில் அப்படின்னா, கார் அப்படிங்கிறது மேகம், மேகங்கிறது கருப்பா இருக்கும். கருமையான அகில் கட்டைகளை கொண்டு வந்து அந்த இறுதி சடங்குக்காக, சரிங்களா, கைகில் என்ன சொல்றது, கார் அகில் அப்படின்ற அந்த கருமையான கட்டைகள், கார் போன்ற அகில் மரங்களை எடுத்துட்டு வந்தாரு.
சந்தனம் குவித்து வேண்டும் பருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி. அதாவது இதுல என்ன சொல்றன்னா, இத்தனம் என்ன கார், அதாவது இவர் அகில் கட்டைகள் கொண்டு வந்து வச்சாருங்க, எப்படிப்பட்ட சிறப்பான வீரர்கள் இவை அப்படின்னு பார்த்தவங்க எல்லாரும் வியந்து போகிற அளவுக்கு கருமையான அகில் கட்டைகள் ராமன் கொண்டு வந்து வச்சாரு. இது ஒரு கண்டன். தேவையான அளவுக்கு பருப்பை புற்களையும் கொண்டு வந்து ஒழுங்கா அடுக்கி அதுல வைக்கிறாரு. பூவும் சிந்தினன், இங்க இருக்கக்கூடிய இந்த பூவும் சிந்தினன் மணலின் வேதி, மணல் அதாவது பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான். தடக்கையான் அப்படிங்கிறது நீண்ட கை அப்படின்னு சொல்றது. ராமனுடைய கைகள் பாத்தீங்க அப்படின்னா இங்கிருந்து நீட்டினார்னா முட்டிக்கு கீழே அந்த அளவுக்கு நீளமான கைகளை கொண்டவர் அப்படின்றது ராமனுடைய சிறப்புகள் ஒன்று. அந்த தடக்கையால அந்த சடாயை தூக்கிட்டு வந்து அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த அந்த இதை வந்து என்ன சொல்றது, இதோட பொருள் சொல்லணும்னா பூக்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து தூவி வச்சிருப்பாரு, மணலால மேடையை திருத்தமா அமைச்சாரு, நல்ல நீர் நன்னீரையும் எடுத்துட்டு வந்து இறுதி சடங்கு செய்யறதுக்கு, அதாவது செய்யக்கூடிய அந்த மேடைக்கு தனது தந்தையாகிய சடாயுவை தன்னுடைய பெரிய கைகளால் தூக்கிட்டு வந்தாரு ராமன் அப்படின்றது. அங்க தடக்கை அப்படிங்கிறது பெரிய கை, நீள கை, நீண்டமான கை, என்ன சொல்ற நீளமான நீண்ட கைன்னு வச்சுக்கோங்களேன். சோ ராமனது சிறப்புகள் கை அப்படின்றது ஒண்ணு வச்சுக்கலாம். சரி, அடுத்ததாக அடுத்த ஒரு பாடல். அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அளவையில் காலம் தன்னையே நினைந்து நோக்கும் சவரியை தலைப்பட்டு. சவரி, இந்த சவரி யார் அப்படின்னா, அங்க எப்படி சடாயு வந்துட்டு தந்தையாகவே பாதித்து இறுதி சடங்குகளை செஞ்சாரு பாத்தீங்களா, அதுபோல சவரை வந்து தாயாக அவரு நினைச்சிருப்பார். சவரை பத்தி சொல்லணும்னா ராமன் கிட்ட அதிகமான அன்பையும் பக்தியும் வச்சிருக்கிறவங்க சவரி. சீதையை தேடிட்டு வரக்கூடிய ராமனை சுக்ரீவன் கிட்ட நட்பா பழக சொல்லி செய்தவள் சவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில காப்பியத்தோட போக்குல பாத்தீங்கன்னா ஒரு திருப்பத்தை உருவாக்குனது சவரியினுடைய ஒரு கேரக்டரா சொல்லப்படுது. சோ ராமன் சவரி கிட்ட காட்டின அன்பு ஒரு தாய் கிட்ட காட்டுற அன்பு மாதிரி இதா இருக்கும். சரி, அடுத்த போல அன்னது ஆம் இருக்கை நன்னி, அது என்ன சொல்றது, நன்னி ஆண்டு நின்று அளவையில் காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சபரியை, தன்னையே காலங்காலமாக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சபரியை தலைப்பட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி தீது இன்று இருந்தனை போடும். இது வரைக்கும் நீங்க நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பரிவா கேட்பாரு. அதாவது முன் இவருக்கு இது என்று எண்ணமாவது ஓர் மூலம் இல்லான். இதோட பொருள் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு வேற ஒருத்தரை காட்ட முடியாத நிலையில இருக்கக்கூடிய இந்த முதற் பொருளாகிய ராமனை பத்தி ராமன் சபரி கிட்ட போய் இனிமையா பேசுறாரு. தன்னையே நினைச்சிட்டு தவம் இருக்கக்கூடிய சபரி கிட்ட மாதவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தவம் இருந்துட்டு இருப்பாங்க. யாரு, சபரி நினைச்சு தவம் கொடுத்துட்டே இருப்பாங்க, தவம் நினைச்சிட்டு இருப்பார் ராமனை. சரி, இப்ப இந்த சபரிகிட்ட சொல்ல வர கண்டன் என்ன, முதல் பொருளாக ராமன் சபரிகிட்ட இனிமையா பேசினாரு. தன்னையே நினைச்சிட்டு தவம் இருந்த சபரிகிட்ட எத்தனை நாள் நீ துன்பம் எதுவும் இல்லாம நல்லா இருந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார், பரிவை கேட்பார். அதுக்கு ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி, ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி, அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இரி அருவி கண்ணல் மாண்டதியின் மாய்ப்பாசம். மாய்ப்பாசம் அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் உணர்ந்துட்டேன். சோ உன்னை பார்த்து அந்த பிறவி பயனை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சபரி அந்த இடத்துல சொல்லுவாங்க. பூண்ட மாதவத்தின் செல்வம், அதாவது நான் ரொம்ப நாள், மா அப்படின்னு பெரியது, மாதவத்தின் செல்வம், நான் ரொம்ப நாளாக தவம் செஞ்சிட்டு இருந்தேன். இதை வந்து சொல்லிப்பாங்க, தவம் செல்வம் என்ன சொல்றது, போயது பிறவி, என்னுடைய பிறவி இதோட போனது என்பால் வேண்டிய கொணர்ந்து நல்க விருந்து செய்து இருந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வேண்டிய. அப்ப சபரி பத்தி என்னுடைய பொருள் முழுமையா சொல்லிடுறேன். சபரி ராமனை புகழ்ந்து அன்போட கனிவால அருவி கொட்டுற மாதிரி கண்ணீர் வடிச்சால், யார ராமனை பார்த்தோம்னா அந்த இதுல என் பொய்யான உலகப்பற்று அழிஞ்சது, அழிவில்லாத காலம் நான் செஞ்ச தவம் பழிச்சது, என்னுடைய பிறவி இத்துடன் ஒளிஞ்சது அப்படின்னு சபரி சொல்லுவாங்க. வேணுங்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து அவள் ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் ஒரு விருந்து படைப்பா. அதுக்கப்புறம் அவங்களும் அதை ஏத்துக்குவாங்க. சரிங்களா? அடுத்து இந்த கண்டென்ட் இதோடு முடிஞ்சிடும் நமக்கு. தவாவலி அரக்கர் என்னும் தகா இருள் பகையை தள்ளி குவால் அரும் நிறுத்தர் ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதல் அர்த்த அனகனும் அறியும். சரி, உவா உடுபதி, ரைட். இதுல முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது கிட்கதாங்காண்டம் நட்பு கோட்பாடல்னு சொல்றது, சுக்ரீவனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடலா சொல்றது. சீதையை தேடிட்டு வரக்கூடிய ராம லக்குவரை பார்த்த அனுமார் சுக்ரீவனை கூட்டிட்டு வந்தாரு. வந்திருந்து சுக்ரீவனை நண்பனை ஏத்துக்குவாரு ராமன். தவாவலி அரக்கர் என்னும் தகா இருள் பகை தள்ளி குவா அல் அறம் நிறுத்தற்கு ஏற்ற காலத்தின் கூட்டம் ஒத்தார் அவா முதல் அறுத்த சிந்தை அனகன். அனகன் அப்படின்னு இந்த இடத்துல ராமனை சொல்லக்கூடாது, அனகனும் அறியும். உவா உற வந்து, உவா அப்படின்னு இந்த இடத்துல வந்து அமாவாசையை குறிக்கக்கூடியது. உவா உற வந்து கூடும் உடுபதி, உடுபதி அப்படின்னா சந்திரன்.
சந்திரன் ரவி ஒருத்தர். இதோட பொருள் பாத்தீங்க அப்படின்னா குறையாத வலிமையானவங்களுக்கும் வேண்டாத இருள் மாதிரி, பகா இருள் பகை வேண்டாத இருள் மாதிரியானவங்களுக்கும் பகைவர்களை அழிச்சு அறங்கள் எல்லாத்தையும் நிலைவரை செய்யறதுக்காக ஏற்ற காலம் மாதிரி ராமனும் சுக்கிரீவனும் ஒன்னா சேர்ந்தாங்க. ஆசைய அளவே என்ன சொல்றது அறவா ஒழிச்ச ராமனும் வானர தலைவன் சுக்கிரீவனும் அமாவாசை காலத்துல ஒன்னா இணைஞ்ச மாதிரி இந்த சந்திரனி அது அமாவாசை காலத்துல ஒன்னா இணைஞ்சிருக்கிறது யாராரு? சந்திரனும் சூரியனும். அப்படியாக இவங்களுடைய இணைவு இருந்தது அப்படின்றது இந்த பாடல் மூலமாக அவங்க சொல்லுவாங்க. நமக்கு என்னன்னா உடுபதிங்கிற வார்த்தைகள் இதெல்லாம் நமக்கு முக்கியம். ரைட். நெக்ஸ்டாக அடுத்ததாக நான் சொல்றது மற்ற இனி உரைப்பது என்னே, மற்ற உரைப்பது என்னே வானிடை மண்ணில் நின்னை செற்றவர் என்னை செற்றார். செற்றார் அப்படின்னா பகைவர். தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு முற்றார் உன் கிளை உறவினர், உனது உறவினர்கள் எனது உறவினர்கள், என் காதல் என் சுற்றம் உன் சுற்றம், நீ என் இன் உயிர் துணைவன் என்றான். இதோட பொருள் பாத்தீங்கன்னா ராமன் வந்து சுக்கிரீவன் கிட்ட சொல்லுவாரு, நீ நான் சொல்றதுக்கு ஒண்ணு என்ன இருக்கு, எல்லாமே முடிவாயிடுச்சு. விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் இருக்கக்கூடிய உன் பகைவர்கள் என்னோட பகைவர்கள், தெய்யவர்களா இருந்தாலும் கூட உன் நண்பர்கள் என்னுடைய நண்பர்கள், உன் உறவினர் என்னுடைய உறவினர், அன்பு மிகுந்த என் சுற்றத்தன் என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் உன்னுடைய சொந்தக்காரங்க, நீ என்னுடைய இனிய உயிர் நண்பன் அப்படின்னு சொல்றார். சரி, அடுத்த பாடலா போயிடலாம். ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை கூற ஏழினோடு ஏழா, 7 ஜென்மமாக 7 உலகம் 14 உலகம் சொல்றது. அதாவது யுத்த காண்டத்துல வரக்கூடிய வீடனன் அடைக்கல படலம் தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. வீடனனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சீதையை கவர்ந்துட்டு வந்தது தப்புன்னு ராமன் கிட்ட சொன்னா வீடன். அப்போ ராமன் வீரன் யாருன்னா அண்ணன் தம்பிக்கு 2 பேரும். சரிங்களா? இலங்கையில இருக்கிறது. இவன் சொன்னதை மதிக்காத ராவணன் வீடன் கிட்ட கோவிச்சுக்கிறார். அது கடிஞ்சு பேசுவார். இலங்கையை விட்டுட்டு வீடனை என்ன பண்ணுவார்னு கிளம்பிடுவார், இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இலங்கையை விட்டுட்டு வந்த வீடன் நேரம் எங்க போறான்னா ராமன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அடைக்கலம் வேணும்னு கேட்கிறார். சரிங்களா? ராமன் அவனை உடன் பிறந்தவனா ஏத்துக்கிட்டு இலங்கை அரச அவனுக்கு உரிமையாக்கிடுவார். ராவணன் நான் கொன்னுடுவேன், நீ இலங்கைக்கு இனிமே நீதான் அரசன் அப்படிங்கிறத சொல்லுவார். ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை, அதாவது உவகை கூற ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பயிரும் என்னால் வாழும் அன்றுகாரும், அதாவது நான் 7 உலகத்திலும் என்னுடைய பேரும் புகழும் இருக்கும், அது வரைக்கும் வாழ்க்கையிற்று அரக்கர் வைகும் தாளகடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான் அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும். இதோட பொருள் பாத்தீங்கன்னா ஆணை சக்கரத்தை இருக்கக்கூடிய ராமன் உள்ளத்துல கருணை பொங்க வேடங்கிட்ட சொல்வார், ஒளி பொருந்திய பற்களையுடைய அரக்கர்கள் வாழக்கூடிய ஆழமான கடல் நடுவில் இருக்கிறது தான் இந்த இலங்கை. சோ இலங்கையுடைய அரசாட்சி 7 ஆகிய 14 உலகங்களுக்கும் என்னோட பேரும் புகழும் இங்க எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம் உனக்கே உரிமை அப்படின்னு உரிமையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்றார். சரிங்களா? ரைட். அடுத்த ஒரு பாடலாக குகனோடு ஐவரானும் முன்பு ஐவரானும் பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவர் ஆனோம். அங்க 5 பேர் இருந்தாங்க, இப்ப 6 பேர் வந்தாச்சு. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா குகனோடு ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் ஐவரானும் எம்முறை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் 7 ஆனோம். 7 பேர் புகழ் அருங்கானம் தந்து புதல்வரால் புரிந்த நுந்தை. அதாவது இதோட பொருள் பாத்தீங்க அப்படின்னா நாங்க 4 பேரை இருந்தோம். ராமன் சொல்றாரு, குகனோட சேர்ந்து நாங்க 5 பேர் ஆனோம். அப்புறம் மேருமலையை சுத்திட்டு வரக்கூடிய சூரியனுடைய மகனான சுக்கிரனோட சேர்ந்து 6 பேர் ஆனோம். மனசுல அன்பு வச்சுட்டு இருக்கிற எங்க கிட்ட வந்து சேர்ந்த அன்பனே உன்னோட சேர்ந்து மொத்தம் 7 பேர் ஆனோம். கானக வாழ்க்கை, அதாவது காட்டு வாழ்க்கையை வந்து வாழணும்னு சொல்லிட்டு காட்டுக்கு அனுப்பின என் தந்தையாகிய தயரதன் புதல்வர்கள் கூடுதலா இருக்காங்கன்னு நினைச்சு ரொம்ப பெருமை அடைவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த கம்பராமாயணத்தோட இந்த 9 பாடல்கள் நம்ம இவ்வளவுதான் இதோட மீனிங் கொடுத்துருக்காங்க. இப்ப கம்பராமாயணத்துல ராமன் எல்லா உயிர்களையும் கீழையும் மேலையும் பாகுபாடு பார்க்காம சமமா அன்பு காட்டக்கூடிய பகுதிகள் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கந்தா காண்டம், யுத்த காண்டம், இந்த காண்டங்கள்ல இருந்துதான். ஏன்னா மொத்தம் 6 காண்டங்கள் பாலன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கந்த காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசை அந்த இது 6 காண்டங்களை பத்தின ஒரு ஷார்ட் கட்னு சொல்லியிருப்போம். சரி, இப்ப இங்க என்னென்ன காண்டங்கள் இருக்குங்கன்னா அயோத்திய காண்டம், ஆரண்ய, கிட்கந்த, யுத்த, இதுல இருந்து குகன், சடாயு, சபரி, சுக்கிரீவன், வீடனன் இவங்களை பத்தி பாடல்கள் இதில் கொடுத்திருக்கோம். இந்த நூல் எழுதின கம்பருக்கு பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் இந்த நூலுக்கு இட்ட பேர் ராமாவதாரம் அப்படின்னு வச்சிருப்பாரு. இவருடைய கவித்திறன் காரணமா இது கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லப்படுது. கம்பரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. ரைட். தமிழுக்கு கதி என அழைக்கப்படுபவர்கள் யார்? இது நீங்க கமெண்ட்ஸ்ல
கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அடுத்த கிளாஸ்ல இதனுடைய மீனிங் நான் சொல்லுவேன். கதி, தமிழுக்கு கதி என அழைக்கப்படுபவர்கள் யார்? உங்களுக்கு ஒரு குழுவும் கொடுத்துட்றேன், ரெண்டையும் பிரிச்சுக்கலாம். இது குழு, 2 பேர் இதுல வராங்க, கண்டுபிடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கிளாஸ் இதோட கண்டுபிடி. தேங்க்யூ.